நம்ம பார்க்க போகிறது வீரபத்ராசனா சீரீஸு. அதில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதை வாரியர் போஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உடம்பு வந்து வீரமாக வலிமையாக மாற்றக்கூடிய தன்மை இந்த ஆசன பயிற்சிக்கு இருக்குது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை தாராளமாக பயிற்சி பண்ணலாம். முதல்ல இதுக்கு சேர்ந்து நின்றுக்கங்க. கைகளை கூப்பி இப்படி வணக்கம். இதுக்கு பிராணமாசனான்ட்டு சொல்லுவாங்க. ஒரு முறை மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டுடணும். அதுக்கப்புறமா ஜம்ப். கால்களை அகலமாக இப்படி வைக்கணும். கைகளை உங்களுடைய ஷோல்டர் லெவலுக்கு வைக்கணும். உங்களுடைய வலது காலினுடைய பாதத்தை வலது பக்கமாக திருப்புங்க. வலது பக்கமாக உங்கள் தலையை திருப்பி உங்களுடைய வலது காலை 90 டிகிரிக்கு இருக்கிற மாதிரி இப்படி பெண்ட் பண்ணி நேராக பார்க்கணும். இந்த பயிற்சி பண்ணும்போது நிறைய பேர் வந்து உடம்பை இப்படி முன்னோக்கி செலுத்திடுவாங்க. இல்லை, இது வாரியர் போஸ். ஒரு போர் வீரனை போல முதுகுத்தண்டு நேராக வீரமாக இந்த பயிற்சியில் உட்காரணும். 15லேருந்து 20 கவுண்ட் வரைக்கும் இதில் நிற்கலாம். பொறுமையாக எந்திரிச்சிட்டு உங்களுடைய வலது காலை இப்படி நேராக திருப்பிட்டு இப்போ உங்கள் இடது பக்க பாதத்தை இடது பக்கமாக திருப்பி காலை 90 டிகிரிக்கு இப்படி மடக்கி 15 கவுண்ட் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். அப்புறம் எந்திரிச்சு நேராக பார்த்து ஜம்ப். சில பேர்னால இந்த மாதிரி ஜம்ப் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய கால்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்படி எடுத்து வச்சு அகலமாக வச்சு கூட இந்த பயிற்சியை பண்ணலாம். அடுத்த வேரியேஷன், மூச்சை ஒரு முறை உள்ளிழுத்து வெளிவிட்டுட்டு அதே மாதிரி ஜம்ப். கால்களை வலது பக்கமாக திருப்பணும். இப்போ உங்களுடைய அப்பர் பாடி மேல் உடம்பை வலது பக்கமாக திருப்பணும். உங்களுடைய கைகளை தலைக்கு மேலே கொண்டு வந்து இப்படி சேர்த்துட்டு கால்களை அதே மாதிரி 90 டிகிரிக்கு பெண்ட் பண்ணி உட்காந்து நேராக பார்க்கணும். 10லேருந்து 15 கவுண்ட் வரைக்கும் இந்த போஸ்டரில் ஸ்டே பண்ணலுங்க. பொறுமையாக எந்திரிங்க. நேராக பார்க்கும்போது கைகளை உங்களுடைய ஷோல்டர் லெவலுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ மறுபடியும் இடது பக்கமாக பாதத்தை திருப்புறோம். உங்களுடைய அப்பர் பாடியும் இடது பக்கமாக திருப்பி கைகளை தலைக்கு மேலே கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். கால்களை மடக்கி 10லேருந்து 15 கவுண்ட் வரைக்கும் இந்த பொசிஷனில் ஸ்டே பண்ணுங்க. பொறுமையாக எந்திரிச்சு நேராக பாருங்கள். கைகளை உங்களுடைய ஷோல்டர் லெவலுக்கு கொண்டு வாங்க. இங்கேருந்து ஜம்ப் பண்ணுங்கள். இதில் அடுத்து வர்ற வேரியேஷன் ரிவர்ஸ் வாரியர் போஸ்ன்னு சொல்லுவாங்க. வீரபத்ராசனா முதல்ல எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான் ஆரம்ப ஸ்டெப்ஸ் இதுக்கு. ஒரு முறை மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டுட்டு ஜம்ப். உங்களுடைய வலது பக்க பாதத்தை வலது புறமாக திருப்பி கால்களை 90 டிகிரிக்கு பெண்ட் பண்ணி ஸ்டே பண்ணணும். எந்த பக்கம் உங்களுடைய முட்டியை பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பக்கம் இருக்கிற கையை இப்படி மேலே கொண்டு வந்து சீலிங்கை பார்க்கணும். உங்களுடைய இடது கை உங்களுடைய கால் மேலே சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. 10லேருந்து 15 கவுண்ட்டுக்கு ஸ்டே பண்ணுங்க. மறுபடியும் பழைய போஸ்க்கு வாங்க. பொறுமையாக எந்திரிங்க. நேராக பார்க்கும்போது பாதத்தையும் திருப்பிடுங்க. அடுத்து உங்களுடைய இடது பக்க பாதத்தை திருப்பிட்டு முட்டியை மடக்கி வாரியர் போஸில் இருங்க. இப்போ எந்த காலில் முட்டி மடக்கிருக்கீங்களோ இடது கையை மேலே கொண்டு வந்து மேலே ஸ்ட்ரெச் பண்ணி சீலிங்கை பாருங்கள். 10லேருந்து 15 கவுண்ட் ஆன அப்புறமா அகெயின் கம் பேக் டு பேசிக் வாரியர் போஸ். ஸ்லோலி கம் அப். நேராக பாருங்கள் அண்ட் ஜம்ப் பேக். இதில் கடைசி வேரியேஷனை டீ போஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த போஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு செஞ்சு காட்டுறேன். உங்களோட கைகளை தலைக்கு மேலே நேராக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. மூச்சை நல்லா உள்ளே இழுத்துட்டு மூச்சை படிப்படியாக வெளிவிட்டுட்டே போகும்போது கைகளோட உங்கள் அப்பர் பாடி கீழே போகணும். அதே நிலையில் உங்களுடைய கால் வந்து மேலே ஏறி வரணும். இதுதான் வீரபத்ராசனா சீரீஸில் டீ போஸ்ன்னு சொல்லுவோம். 10லேருந்து 15 கவுண்ட்டுக்கு நின்ன அப்புறமா பொறுமையாக காலை தரையில் வைங்க.
இப்போ வலது பக்க காலை தரையில் வச்சு மூச்சை வெளிவிட்டுக்கிட்டே அதே மாதிரி டீ போஸில் நிற்கணும். 10லேருந்து 15 கவுண்ட் ஆன அப்புறமா இது முதல்ல பயிற்சி பண்ணும்போது உங்கள் கால்களில் மைல்டாக நடுக்கங்கள் இருக்கும். ஏன்னா முதல்ல ஒரு ப்ரெஷரையோ ஒரு உடற்பயிற்சியோ நாம் அப்ளை பண்ணும்போது நம்ம பாடி ஏற்றுக்கிறதுக்கான ஒரு சைன் தான் இந்த ஷேக்கிங் எல்லாமே. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பயிற்சி பண்ண கால்கள் பழகிடும். மொத்த பாடியினோட வெயிட்டை ஒரு கால் தாங்குகிற அளவுக்கு நம்மளால் இந்த போஸ்டரில் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இது வரைக்கும் பார்த்த யோகா சம்மந்தமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் ஆசனங்களில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய என்கொயரிஸை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். அண்ட் நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் கார்ப்பரேட்ஸ், காலேஜஸ் இந்த மாதிரி இடங்களில் வெல்னஸ் ப்ரோக்ராம்ஸும் கண்டக்ட் பண்ணுறோம். இது சம்மந்தமான தேவை ஏதாவது இருக்குன்னாலும் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.